ஒரு உதாரணத்துக்கு ஒரு ரூபி போடணும்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த ரூபி தான் நம்ம இளைய தளபதி விஜய் கட்சியில் ஜெயிக்கிறதுக்காக இப்போ அதை யூஸ் பண்ணுறாரு. அவருக்கு அது ஆகவே ஆகாது. அதனால தான் பேர் புகழ் அந்தஸ்து கௌரவத்தில் அடி வாங்கிட்டு இருக்காரு. அதை நம்ம இன்னொரு வீடியோவில் பேசுவோம். கண்டிப்பா. இந்த ரூபி யூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த ரூபி சூரியன் ஆதிக்கம் பெற்றது. இந்த சூரியன் இவர்கள் ஜாதகத்தில் எந்த வீட்டில் இருக்கு லக்னத்துல இருந்துன்னு பார்க்கணும். 4வது வீட்டில் இருந்தா 4 கேரட் போடணும். 5வது வீட்டில் இருந்தா 5 கேரட்குள்ள போடணும். அப்ப 12 வீடுகள்ல எந்த வீட்டில் சூரியன் நிக்குதோ அதுக்கு கீழே தான் நீங்க எடையை போடணுமே தவிர, இன்னைக்கு நான் பிரியாணி சாப்பிட்டனால நாளைக்கு 1 கிலோ ஏறுவேன், நாளை கழிச்சு சாப்பிடாம ஒரு வாரம் இருப்பேன், வெயிட் குறைவேன்றதெல்லாம் மித்து. இதை நம்பாதீங்க. அப்புறம் எதுக்கு சார் ரொம்ப பெரிய பெரிய கற்கள்லாம் ஒரு 10 விரல் எல்லாம் போட்டுட்டு இருக்கு? அவங்களோட ஜாதகத்துல 12ஆம் இடத்துல இருக்கும், 9ஆம் இடத்துல இருக்கும். ஸோ அதனால அதாவது கூட்டுத்தொகை 9 வரணும். இப்போ 9 கேரட் இருக்கு அப்படின்னா அவங்க 18 கேரட் யூஸ் பண்ணலாம். 9ஆம் நம்பர் அவர் அங்கே ஆக்டிவேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. நான் சொன்ன மாதிரியே ரூபி 9ஆம் இடத்துல இருக்கு லக்னத்துல இருந்து. 9ஆம் நம்பர் அவங்களுக்கு ஆகும். அவங்க 9 கேரட்டும் யூஸ் பண்ணலாம், 18 கேரட்டும் யூஸ் பண்ணலாம். 8 + 1 9, 18 கேரட்ஸ் பெருசா வந்துருச்சா? இப்படிதான் பிரிக்கணுமே தவிர, நம்ம ஜெய் பாலையா இந்த விரல் எவ்வளவு பெருசா போட்டிருப்பாரு, 45 சென்ட் 30 சென்ட்னு போட்டிருப்பாரு. ஸோ நல்லா புரிஞ்சுக்கணும், இது ஆக்சுவலா ஒரு மித்து. இதை நம்ப வேண்டாம், நம்புறது வேஸ்ட். சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand.